இந்த உருவகம் ரொம்ப அழகா இருக்கு சார். வந்த உடனே பார்த்த உடனே எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த உருவகம் எப்படி வீட்டுக்குள்ள வந்தது? அதுக்கான குட்டி ஸ்டோரி எப்படி இருந்தாலும் வச்சிருந்திருப்பீங்க. மயிலாப்பூர் கபாலீஸ்வரருடைய அதிகார நந்தி சேவை இது. ஓகே. சிவன் கோயில்கள்ல அதிகார நந்தி உற்சவம் ரொம்ப பிரபலம். மயிலாப்பூர் அதிகார நந்தி இன்னுமே விசேஷமானது. ஒரு 100 ஆண்டு பழமையான வாகனம். அந்த வாகனம் செய்து கொடுத்த அந்த பாரம்பரியமா வரக்கூடிய தச்சர்கள் இருக்காங்க. அவங்க அந்த வாகனத்தப்ப வந்து அது இப்ப வரைக்கும் அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த வாகனத்தை பற்றி மட்டுமே கீர்த்தனைகள் எல்லாமே தனியா பாடப்பட்டிருக்கு. கபாலீஸ்வரருடைய அதிகார நந்திக்குன்னே பாடியெல்லாம் இருக்காங்க. அந்த விதத்துல அந்த நந்திகேஸ்வரருடைய அமைப்பு வந்து ரொம்ப கம்பீரமா இருக்கும். அந்த வாகனத்தை ஒரிஜினல் வாகனம் செய்து கொடுத்த அந்த பட்டர் வீட்டுல வரக்கூடியவர்கள் இந்த வாகனத்தை முதல்ல டிசைன் பண்ணும்போது அதுக்கு ஒரு ஸ்கேல் மாடல் ஒண்ணு மரத்துல பண்ணிருக்காங்க. அது இன்னும் அவங்க வீட்டுல இருக்கு. அது ஆன் ஆர்டர் அதை வந்து ஒரு மோல்டு எடுத்து நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க. பட் ரொம்ப டைம் எடுக்கும் அதுக்கு. அவங்க ஒரு வருஷத்துக்கு எனக்கு இது கிட்டத்தட்ட ஆர்டர் பண்ணி ஒரு 3 வருஷம் ஆச்சு. அந்த கைக்கு வர்றதுக்கு ஒரு கொலுவுக்கும் ட்ரை பண்ணி அவர் வர்றதுக்கு. பட் அகைன் அந்த ஒரிஜினலா அந்த வாகனத்துல என்னென்ன டீடைலிங் உண்டோ அது முழுக்க இதுல கொண்டாந்துருப்பாங்க. அதனாலதான் அந்த வாகனத்துல வைக்கிற மாதிரி ஒரு பற்ற, பின்னாடி சுவாமி உட்கார்ற அந்த பீடம், கபாலீஸ்வரர் அன்னைக்கு எப்படி உட்காருவாரோ அதே மாதிரி கூட அந்த விக்கிரகத்தையுமே பண்ணிருப்பாங்க. அவர் காலை இப்படி 2 காலை மடக்கி வச்சு அந்த கையில வச்சிருக்கிற அந்த சந்திரகாந்தம் அந்த வில்லோட அவர் வரக்கூடிய அழகுன்னு அது அப்படியே தத்ரூபமா பண்ணிருப்பாங்க. ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி வொர்த் த வெயிட் பண்ணி கிடைச்சது. இதுவுமே ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பொம்மையா வச்சிருக்கோம்.